இந்தியாவில் ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழித்தால் மட்டுமே மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி ஏற்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் களஞ்சியத்தை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பிரதமர் வேட்பாளரில் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் சுழற்சி முறையில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒருவர் 2 முறை பிரதமராக இருந்துட்டார். 3வது முறையும் தேர்தலில் போட்டியிட்டார் பிரதமர் வேட்பாளராக. மற்ற மாநிலங்கள்லாம் தகுதி வாய்ந்த தலைவர்கள் இல்லையா? எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், எவ்வளவு மாநிலங்கள். சுழற்சி முறையில் ஒரு மாநிலத்துக்கு 5 ஆண்டு நாட்டின் முதன்மை அமைச்சர், பிரதம அமைச்சர் பதவி. ஒரு மாநிலத்திற்கு ஒரு 5 ஆண்டு. அப்படி பிரிச்சு கொடு. ஆந்திரா நரசிம்மராவ் ஆண்டுட்டாரு, கர்நாடகா தேவேகவுடா இருந்துட்டாரு, பக்கத்தில் இருக்க மலையாளி கொடுக்கல, அவனுக்கு ஒரு 5 ஆண்டு கொடு, எங்களுக்கு ஒரு 5 ஆண்டு கொடு. விருதுநகர் தொகுதியில் ஒருமுறை வாய்ப்பளித்தால் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பேன் என்று தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் வாக்குறுதி அளித்துள்ளார். திருமங்கலம் அருகே உள்ள சுமார் 20 கிராமங்களில் ஆர்பி உதயகுமார் மற்றும் விஜய பிரபாகரன் வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். அப்போது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய விஜய பிரபாகரன் தனக்கு ஒருமுறை வாய்ப்பு வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தார். தயாரா இருக்கிறோம். ஏப்ரல் 19 4ஆம் நம்பர் பட்டன் மோசினத்துல ஒரு குத்து. அடுத்த 5 வருஷம் வாழ்க்கை கெட்டாக நானும் அண்ணன் பார்த்துக்க தயாரா இருக்கிறோம். தருமபுரியில் தான் வெற்றி பெற்றால் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து உள்ளூர் மக்களுக்கு வேலை கிடைக்க வழிவகை செய்வேன் என்று பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்குறுதி அளித்துள்ளார். பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாட்டியாம்பட்டி கிராமத்தில் சௌமியா அன்புமணி பரப்புரையில் ஈடுபட்டார். பொதுமக்கள் மத்தியில் பேசியவர் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்தார். இங்க நில உரிமையாளர்களா இருந்தவங்க கூட இன்னைக்கு வெளியில போய் வேலை பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. ஒசூர்லயோ, பெங்களூர்லயோ, கோயம்புத்தூர்லயோ போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் ஏன் இங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியவில்லை? எவ்வளவு பெரிய மாவட்டம், எத்தனை லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். வேலை செய்வதற்கு தகுதியான இளைஞர்களும் இளம் பெண்கள் இவ்வளவு பேர் இருந்தோம். ஒரு நல்ல தொழிற்சாலை உருவாக்கி கொடுக்க மனசு இல்லை.